சுற்றுலா பயணிகளின் சொர்க்க பூமியாக மாறி வருகிறது தமிழ்நாடு. உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலாவாசிகளின் எண்ணிக்கையும் 3 மடங்காக அதிகரித்துள்ளதாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. கடற்கரை, மலைகள், காடுகள் என அனைத்து வகையான இயற்கை அழகும் நிறைந்த நாடு இந்தியா. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகையில் நம் நாடு முன்னணியில் உள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவதில் சுற்றுலாத்துறையும் ஒன்று. கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. தமிழ்நாட்டில் வளமான சரணாலயங்கள், அடர்ந்த காடுகள், உயரமான மலைகள், குளுமையான மலைவாச ஸ்தலங்கள், அருவிகள் கொட்டும் என இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனி சிறப்புகள் உள்ளன. கலாச்சார சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா, கோடை சுற்றுலா என பல வகை சுற்றுலாக்கள் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. விடுமுறை வந்துவிட்டாலே குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் பழக்கம் முன்பை விட கடந்த 10 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது. புதிய கலாச்சாரம், பல வகையான உணவு முறைகளை சாப்பிட்டு அனுபவிக்க வேண்டும் என்ற விரும்பும் இளம் தலைமுறையினர் அதிகரித்து விட்டனர். கொரோனா பரவலால் சற்று மந்தமாக இருந்த சுற்றுலாத்துறை பின்னர் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியிருப்பது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு 57,622 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்த நிலையில் அடுத்த ஆண்டு அது 4,67,139 உயர்ந்துள்ளது. சென்ற ஆண்டில் இந்த எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்ததாக சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் கூறியுள்ளது. இந்த வருடத்தில் ஜனவரி மாதத்தில் மட்டும் 1,37,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். சுற்றுலாவுக்கு வெளிநாட்டவர்கள் மட்டுமன்றி இந்தியாவின் பிற மாநிலத்தவர்களும் விரும்பும் இடமாக தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டில் 11,53,36,719 பேர் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா வந்துள்ளனர். 2022ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்து 21,85,00,000 ஆனது. சென்ற வருடம் நாடு முழுவதும் இருந்து 28,60,00,000 பேர் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா வந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மட்டும் 2,81,00,000 பேர் வந்த நிலையில் அந்த எண்ணிக்கை ஆண்டு இறுதிக்குள் 30 கோடியை எட்டும் என நம்பப்படுகிறது. சுற்றுலாவாசிகளின் சொர்க்க பூமியாக தமிழ்நாடு மாறி வருவதால் சுற்றுலாத்துறை சார்ந்த தொழில் புரிவோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ் பிரபு.